வணக்கம் நண்பர்களே. ePro 15 ஐடி கார்டு சாஃப்ட்வேருடைய அப்டேட் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமர் என்னோட நம்பருக்கு ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ லிங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது நிறைய பேருக்கு லிங்க்கில் போனால் டவுன்லோடே ஆகலை அப்படின்னு ஒரு டவுட் வருது உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குற லிங்க்கு இப்போ நான் உங்களுக்கு தனியாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வருது இல்லையா, நான் அனுப்புகிறேன். அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட்டு இதில் காப்பி பண்ணதை குரோம் ஓப்பன் பண்ணி இதில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி அப்படியே பேஸ்ட் கொடுக்க வேண்டியது தான். ஸோ பேஸ்ட் அண்டு கோ கொடுத்தாலும் போயிடும், இல்லை பேஸ்ட்டு கொடுத்தாலும் போயிடும். ஸோ பேஸ்ட் அண்டு கோக்குனாவே அந்த ஆப்ஷனே கொடுக்குறேன். அப்படி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நிற்கும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்ததுன்னா இந்த சம்மர் ஆஃபர் அது மாதிரி வரும், அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும், அதில் போகக்கூடாது. இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டிங்கன்னா இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்கும், இங்கே டவுன்லோட் கொடுத்துட்றீங்க. டவுன்லோட் ஆனதும் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகி இந்த மாதிரியும் வரும். இப்போ நான் எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணி போட்டதுக்கப்புறமா தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகும். இப்போ ஏற்கனவே இருக்குன்னு காமிக்குது. சரி, நான் ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுக்குறேன். இப்போ நிறைய பேருக்கு இங்கே இந்த மாதிரி டேஞ்சரஸ் ஃபைல் பிளாக்டு அப்படின்னு வரதா நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போது இதில் என்னால் பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம்லேயே மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், இதில் நீங்கள் ஏதாவது 2 ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் உள்ளே போயிட்டு இப்போ நம்ம குரோமில் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுமோ அதே மெத்தடையே நம்ம இங்கேயே பண்ண போகிறோம். அதாவது அந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு பேஸ்ட் அண்ட் கோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் இங்கே வந்துடும். ஸோ டவுன்லோடிங் கொடுத்ததும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ இதில் எட்ஜ் ப்ரௌசரில் உங்களுக்கு தெளிவாகவே காமிக்கும். இல்லைனாலும் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் எப்படின்னா ஆஃபீஸ் டைம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லிங்க் வாங்குறீங்க, உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுறீங்க. இது ரொம்ப ஈஸி. இதை பாருங்கள், இப்போ இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ இதில் பார்க்கும்போது டவுன்லோடிங்னு காமிச்சிக்கிட்டே இருக்குது சார், ஆனால் டவுன்லோட் ஆகலை அப்படின்றதான் உங்கள் பிரச்சனையே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நீங்கள் மேலே டவுன்லோடில் கிளிக் பண்ணதுமே கீப் திஸ் ஃபைல் இஸ் இன் காமன்லி டவுன்லோடட், மேக் ஷூர் யூ ட்ரஸ்ட் திஸ் ஃபைல். அதாவது இந்த ஃபைல் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லையா, இருக்கா இல்லையான்னு கேட்குது. நான் கீப்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்பயும் எனக்கு டெலிட் ஆப்ஷன் தான் காட்டுது. ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன ஆரோ கீ இருக்குது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கீப் எனிவேன்னு வரும். இந்த கீப் எனிவேன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு சிஸ்டமில் அந்த EXE ஃபைல் சப்போர்ட் ஃபைல் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணுறேன். ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்ததும் உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த செட்டப் ஃபைல் உங்களுக்கு லோட் ஆகி காமிச்சிரும். பாருங்க, இப்போ இந்த EXE வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்ததுனா தான் நீங்கள் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி அன்கன்ஃபார்ம்டு இந்த மாதிரிலாம் உடஞ்ச மாதிரி ஃபைல் இருந்ததுன்னா அது கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப சுலபம் இது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஃபைல் மேலே, அதாவது இந்த செட்டப் ஃபைல் மேலே வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்லா இதையும் விண்டோவே நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷன் நிற்கிது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க, இன்ஸ்டால் கொடுக்குறீங்க. இன்ஸ்டால் கொடுத்ததும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சிடும். ஃபைனலாக ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. இதில் சிரமப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி பிளாக் பண்ணுது, அப்போ அந்த EXEயில் இது வைரஸ் இருக்கா, இன்ஃபெக்ட் ஆகிருக்கா நீங்கள் பயப்பட தேவையில்ல. தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை விண்டோஸ் அலோவ் பண்ணுறதில்ல. இதுக்கான வீடியோ நான் நிறைய சாஃப்ட்வேருக்கு சொல்லியிருக்கேன். அகெயின் அதே தான் சொல்கிறேன். ஸோ அந்த செட்டப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதை மீறியும் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு பிளாக் ஆகுது அப்படின்னா உங்கள் சிஸ்டம்லேயே வைரஸ் அண்டு த்ரெட் ப்ரொடெக்ஷன் அந்த சர்ச் பாக்ஸில் வச்சு வைரஸ் அண்டு த்ரெட் ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த செட்டிங் காட்டும் சிஸ்டம்லே. இது ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரொடெக்ஷனை நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த செட்டிங் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதும் நீங்கள் செட்டிங்கை ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஒரு இடம் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த செட்டிங் லோட் ஆனதும் அதில் போய்ட்டு நீங்கள் டெம்பரரியாக நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகிடும்.
இதில் மேனேஜ் செட்டிங்னு ஒரு இடம் இருக்கும். வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனில் மேனேஜ் செட்டிங்ஸ் இதை கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இவ்வளோதான் ப்ரொசீஜரே. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.